விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. விஜய் அண்ணா சிஎம் ஆனதுக்கும் சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. விஜய் அண்ணா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சீக்ரெட்டுங்கிற புக்ல இருக்கிற ஐடியாஸை யூஸ் பண்ணியிருக்காரு. விஜய் அப்படி என்ன யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. நம்ம இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்து மூலியமா எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ராண்டா பர்ன் எழுதின த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புக்கு மெயினா பேசுற விஷயம் என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நீங்க ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டே இருந்தாலோ, உங்களுக்கு ஒரு கார் வேணும், ஒரு பைக் வேணும், இல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா 99% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா சீக்ரெட்டுங்கிற இந்த புக்ல சீக்ரெட்டா அவங்க வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது தான். அந்த சீக்ரெட்டை பத்தி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் மனிஃபெஸ்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். மனிஃபெஸ்டேஷன்னா அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு மனிஃபெஸ்ட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நீங்க அந்த காரை ஓட்டுற மாதிரியும் கியர் போடுற மாதிரியும் ஃபீல் பண்ணி மனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அதை கொடுத்துரும். இதுதான் மனிஃபெஸ்டேஷனோட மெயினான ரூல். இதுல லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான தாட்டை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவான தாட் நடக்கும். இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு இந்த பொருள் வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் யூனிவர்ஸ்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு அந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துரும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த புக்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஹென்ரி ஃபோர்ட், ரைட் பிரதர்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்களெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஆனா இவங்களெல்லாம் எக்ஸாம்பிளா சொன்னாலும் நம்மளுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை விட அவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி தான் அவங்களோட சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத இந்த புக்ல ராண்டா பைர்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான சீக்ரெட்டு. இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு நெப்போலியன் ஹில் எழுதுற அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதுல இன்னும் கிளியரா இருக்கும். ஹென்ரி ஃபோர்ட் அவரோட V8 என்ஜின் மாடலை உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 சிலிண்டர் வச்சிருந்த கார் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல அவர் ஒரு 8 சிலிண்டர் காரை உருவாக்க போறேன்னு சொல்லும் போது இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அவரோட மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி 8 சிலிண்டர் இருக்கிற இன்ஜினை உருவாக்குனதா சொல்றாங்க. அப்படி உருவாக்கின கார் தான் ஃபோர்ட் மஸ்டாங். நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல இந்த ஸ்டோரி இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹென்ரி ஃபோர்டுக்கு கீழே ஒரு பெரிய டீமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த டீமுக்கு இவர் பல ஐடியாஸை ஷேர் பண்ணியிருப்பாரு. ஹென்ரி ஃபோர்ட் சொல்ற ஐடியாஸை டெய்லி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7 இயர்ஸா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த 8 இன்ஜின்ஸ் கொண்ட அந்த ஃபோர்ட் மஸ்டாங் காரையே அவங்க உருவாக்குனாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி 7 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனை விட ஹென்ரி ஃபோர்டோட லைஃப்ல லா ஆஃப் ஆக்ஷன் தான் அதிகமான இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல, ரைட் பிரதர்ஸோட கதையிலையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் அவங்க யூஸ் பண்ணல, லா ஆஃப் ஆக்ஷன்னால தான் அவங்களால ஃபிளைட் கண்டுபிடிக்க முடிஞ்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். அவர் சும்மா ஒரே டைம்ல ஒரே அட்டம்ப்ட்ல அவர் பல்பை கண்டுபிடிக்கல. பல்புங்கிறது தாமஸ் ஆல்வா டைம்ல ஆக்சுவலா எக்ஸிஸ்டிங்ல இருந்த ஒரு கான்செப்ட் தான். ஆனா அதை கன்சிஸ்டண்டா எரிய வைக்கிறது தான் தாமஸ் ஆல்வா எடிசனோட ஃபைண்டிங். அதுக்கு அவர் கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் ட்ரை பண்ணதா சொல்றாங்க. அவ்வளோ டைம்ஸ் அவரு லா ஆஃப் ஆக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வெறும் மனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தா பல்ப் ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிருக்காது. அவரு அதுக்கான முயற்சியில ஈடுபட்டாரு, அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ரிசர்ச்ல இருந்தாரு. லா ஆஃப் ஆக்ஷன்னால இந்த யூனிவர்ஸ் அவருக்கு தேவையானதா கொடுத்துருச்சு. இப்படி சீக்ரெட்டுங்கிற இந்த புக்ல கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா லா ஆஃப் ஆக்ஷன் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி அவங்க எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ணல. விஜய் அண்ணாவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணல, லா ஆஃப் ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரிஸ் மூலியமா நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சீக்ரெட் இருந்த இந்த புக்ல ராண்டா பைர்னு லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷன் தான் முக்கியமான விஷயம்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சீக்ரெட்ல இருக்க சீக்ரெட்டே இதுதான். நம்ம ஒரு லொகேஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணா அந்த இடத்துக்கு போவோமா? டெய்லியும் நம்ம அந்த லொகேஷனை நோக்கி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தோம்னா அந்த லொகேஷனுக்கு போவோமா? லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு தேவையான டைரக்ஷனை கொடுக்கும். லா ஆஃப் ஆக்ஷன் நம்மள அந்த டைரக்ஷன்ல கூட்டிட்டு போகும். ஸோ நம்ம லைஃப்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி மனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நம்ம அந்த கோல் அடையிறதுக்கு தேவையான லா ஆஃப் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட அதிகமாகவே கொடுக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்க லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. எனக்கே எங்கடா வர விஜய் அண்ணா சிஎம்
தாமஸ் எடிசன் ஆல்வாவா, ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா